ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்மளுடைய பூஜை அறையில் நம்ம எந்த திசையை பார்த்து சுவாமி படம் வச்சுருக்கோம் அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, நிறைய பூஜை அறை குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதாவது டிப்ஸு வந்து ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் எப்பொழுதுமே ஹாப்பியாக இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், உடனே விலகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். கூட ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பூஜை அறை வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் முதல் வெள்ளி அப்படின்றதும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றதையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூஜை அறையில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் இருக்கும். சிலருக்கு வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லாமல் இருக்கலாம். அந்த குழந்தைங்களுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ அதனால தான். ஸோ பேரண்ட்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் வந்து சொல்லி கொடுப்பீங்க, பட் இருந்தாலும் குழந்தைங்க மறந்துடுவாங்க. அதே மாதிரி பூஜை அறையில் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றது சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக கல்யாணம் ஆகி போய் விளக்கேற்றுறாங்க, எல்லாம் பண்ணுறதெல்லாம் ஓகே தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பூஜை அறையில் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்றத சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த விளக்கெல்லாம் நம்ம வந்து விளக்கு ஏற்றிட்டு நம்ம வாரம் வாரம் விளக்கு தொலைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அதில் இருக்க ஃபஸ்ட்டு அந்த திரி, அந்த எண்ணெயை வந்து எடுத்து ஒரு பாட்டில்லையோ இல்லைன்னா எதுனா ஒரு பவுல்லையோ ஊற்றி எடுத்துக்கோங்க. கால் படுற இடத்துல ஊற்றக்கூடாது அந்த எண்ணெய் திரியெல்லாம். ஸோ அது ஒரு டிப்ஸாகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒரு கிளாத் வச்சு இந்த எண்ணெய் இருக்கிற இடத்த ஃபுல்லாக வந்து தொடச்சி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இடம்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணி எடுத்துட்ட பிறகு நம்ம வந்து பூஜை பாத்திரத்தை வந்து தேய்க்கும் பொழுது ரொம்பவே நல்லா இருக்கும், பளபளன்னு இருக்கும், சூப்பராக இருக்குங்க. ஏன்னா சும்மா சிலர் வந்து அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்கிறாங்க. என்ன தான் தேய்ச்சாலும் அப்படிதான் இருக்குது அப்படின்றாங்க. நிறைய பேர் சுடு தண்ணியிலலாம் போட்டு பாத்திரம் துளக்குறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அதுவும் பூஜை அறையில் இருக்க நம்ம பூஜை பாத்திரங்கள் எதுவுமே வந்து சுடு தண்ணியில் போடக்கூடாது. முக்கியமாக நம்ம வந்து வழிபடுற காமாட்சி விளக்காக இருக்கட்டும், இல்லை அன்னபூரணி சிலையாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளையுமே சுடு தண்ணியில் போடாதீங்க. சும்மா நார்மலாக நம்ம ஒரு வந்து லெமன் இருக்கும் இல்லையா, அதை தேய்ச்சிட்டு ட்ரையாக இருக்கும் பொழுதே தேய்ச்சிருங்க. அடுத்து பீத்தாம்பரி பவுடரோ இல்லை அந்த சபீனா பவுடர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பவுடர் ஏதாவது ஒரு லிக்விட் ஏதோ எனி ஒன் அதை போட்டு பஞ்சு ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பளபளன்னு வந்துடும். நான் ஒன்றுமே போடல, வெறும் வந்து லெமன் போட்டு தேய்ச்சிட்டு நம்ம பீத்தாம்பரி பவுடர் தான் லைட்டாக தேய்ச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஸோ இதே வந்து நம்ம வந்து புளி கூட வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எனி லிக்விடும் இல்லைன்னா சபீனா பீத்தாம்பரி பவுடர் எது வந்தாலும் போட்டுக்கலாம். இது ஆட் கிடையாது, நம்ம வந்து வீட்டில் தேய்க்கிறதுனால நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணும்பொழுது வீடியோ எடுக்கல, ஏன் அப்படின்ற ரீசனையும் சொல்கிறேன். நம்ம பூஜை அறை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நான் இப்போ பேசுகிறதே வந்து எக்கோ அடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் என்னுடைய பூஜை அறை. உள்ளே நிற்கவே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் வந்து வடக்க பார்த்து வச்சுருக்கேன். இது வந்து இவங்க வந்து ஈசான மூலையில் பூஜை அறையை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ஒரு டோர் போட்டு, பொதுவாக வந்து ஈசான மூலையில் பூஜை அறை இருந்தால் நல்லது அப்படின்வாங்க. ஆனால் அது வாஸ்துப்படி நல்லது அப்படின்னாலும் அதோடைய பிரதான சாலை, அதாவது நம்ம வந்து பூஜை அறை சாமி படம்லாம் மாற்றோம் இல்லையா, அது வந்து எந்த திசையை நோக்கி இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு ஈசான மூலையில் பூஜை அறை அமைக்கிறது நல்லது. ஏன்னா கிழக்க பார்த்து நம்ம வந்து சுவாமி படம் இப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த வாசல் வந்து ஒன்று தெற்க பார்த்து வரணும், அப்படி இல்லைன்னா வடக்க பார்த்து வரணும், இல்லை கிழக்க பார்த்தே வருது அப்படின்னாலும் பெஸ்ட்டு தான். ஸோ அது இன்னும் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு பலன் கொடுக்கும் இந்த பூஜை அறையில். எனக்கு வந்து மேற்க பார்த்து வாசப்படி இருக்குது பூஜை அறையில். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா சாமி படம் வந்து மேற்க பார்த்து தான் மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ நம்ம வந்து வடக்க பார்த்து வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேங்க. இப்போ எல்லா சாமி படத்துக்கெல்லாம் வந்து குங்கும மஞ்சள்லாம் வந்து இட்டாச்சு. எப்பொழுதுமே வந்து குங்கும மஞ்சள் வந்து இந்த மோதிர விரலில் தான் வைக்கணும். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதையும் ஒரு டிப்ஸாக தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி இருக்காது, இருந்தாலும் ஓரளவுக்கு நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னுடைய பூஜை அறையை. என்னுடைய ஓன் ஹவுஸில் இருக்கிற பூஜை அறை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வந்து கேபினெட்டாக வந்து ரெடி பண்ணியிருப்போம் பூஜை அறை. ஸோ வீடியோ பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஓன் ஹவுஸில் இருந்த பூஜை அறை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது ரெண்டல் ஹவுஸ்.
ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து 1.5 இயர் ஆயிடுச்சு நான் வந்து ரெண்டல் ஹவுஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுலேயே வந்து ஒயிட்டும் இருக்குது, ரோஜாவும் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய கலர்ஃபுல்லாக பூக்கள் வந்து வாங்கிட்டு வந்து சாமிக்கு வந்து படைக்கிறது நல்லது, சுவாமி படத்துங்களுக்கெல்லாம் வைக்கிறது. அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ், முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னன்னா, நம்ம பூஜை அறையில் சாமி படத்துக்கெல்லாம் வைப்போம் இல்லையா பூக்கள், அந்த பூ வந்து 2 நாளுக்கு மேலே வைக்க விடாதீங்க. 2 நாளுக்கு மேலேனா வாடிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த பூ வந்து காயற மாதிரி ஆகிடும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்து அப்படியே விட்டு வைக்கக்கூடாது. நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க ஏற்றலை அப்படின்றது அது 2வது பட்சம். ஸோ இதில் வைக்கிற பூக்கள் கண்டிப்பாக வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக எடுத்துருங்க. பூக்கள் காய விடாதீங்க. காய விடாதீங்க அப்படின்னு எதுக்கு நான் அவ்வளோ உறுதியாக சொல்லேன்னா, வீட்டில் வந்து நெகட்டிவ் தாட்டு வரக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஃபாலோ தான் பண்ணுறது நம்ம நல்லது பூஜை அறையில். அதே மாதிரி வெற்றிலை பாக்கு வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அது யாருக்காவது வெற்றிலை போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க. இல்லைன்னா கால்படாத தூரத்தில் வந்து தண்ணியிலையோ இல்லை எங்கேயாவது செடியிலையோ அப்புறப்படுத்திருங்க. கீழே வந்து கால் படுற இடத்துல போடக்கூடாது, அந்த பூக்களாக இருக்கட்டும் வெத்தலையாக இருக்கட்டும். வாரம் வாரம் நம்ம வந்து பூஜை பாத்திரம் தேய்க்க முடியல அப்படின்றவங்க ஒரு வாரம் விட்டுக்குறோம் வந்து பூஜை பாத்திரம் தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரி மட்டும் நம்ம வந்து மாற்றிக்கிறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, திரி மட்டும் அப்படியே பழைய திரியை வந்து போட்டு வைக்கக்கூடாது. நான் பூஜை அறையில் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் என்னுடைய சாமி படம்லாம். இந்த பிளைவுட்டே வந்து நான் வந்து செட் பண்ண இதில். ஏன்னா விளக்கெல்லாம் வந்து எல்லாமே வந்து கீழே வைக்க முடியல, கால் படுற மாதிரி இருக்குது, எனக்குமே வந்து கன்வென்ட்டாக இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால இப்படி வச்சுருக்கேன். அதே மாதிரி திரி மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். எண்ணெய் கூட முடிஞ்சா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா புது எண்ணெய் அழகாக ஊற்றி வச்சுக்கோங்க. பூ வைக்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கேமரா எடுத்துக்கிட்டே நான் வைக்கிறதுனால. ஸோ நான் உங்களுக்கு பூ வச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் பூஜை அறையில் ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வைங்க, வெள்ளிக்கிழமை காலையில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பூஜை அறையில் இருந்து சமையல் அறைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பூவெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே அழகாக வச்சு விட்டேன், எல்லா சுவாமி படத்துக்கும். வைக்கும் பொழுது என்னால் எடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தேன், ஏன்னா கேமரா கையிலே பிடிச்சிக்கிட்டு எடுக்க முடியல, அதாவது வைக்க முடியல சாமிக்கு, சாரி. அடுத்து ஒரு டிப்ஸ் என்னன்னா, பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அந்த பச்சை கற்பூரத்தை லைட்டாக நுணுக்கி எல்லா விளக்குலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது இல்லாத நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு கலசத்தில் தண்ணி வச்சுருக்கோம், பூ போட்டு அதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தீப கலசத்துலேயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதாவது தீர்த்த சொம்பில். இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே வந்து பச்சை கற்பூரம் வாசனை எப்பொழுதுமே இருக்கணும், அது ரொம்பவே நல்லது. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பச்சை கற்பூரம், பணம் பற்றாக்குறை இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்காக தான். அடுத்து வந்து இதில் நம்ம நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றும்போது ரொம்பவே விசேஷமானது. ஸோ நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், டைம் இல்லை. ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் வந்து நம்ம பூஜை அறை விளாக் போடும்பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம பூஜை அறையில் இன்னும் சில பொருட்கள் வந்து வச்சுருக்கேன், என்னென்ன அப்படின்றத நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, இல்லை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். விளக்கெல்லாம் ஏற்றி இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கில் வந்து நெய் ஊற்றியாச்சு. நெய் ஊற்றிட்டு திரி போடுறோம். ஸோ எப்போவுமே வந்து திரி போட்டுட்டு நெய் ஊற்றக்கூடாது. எண்ணெயோ நெய்யோ ஊற்றுறீங்க அப்படின்னா வெறும் எம்டி விளக்கில் திரியோ போடக்கூடாது, எண்ணெயும் நெய்யும் ஊற்றிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து திரியை போடணும். ஸோ குபேர விளக்கு அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பச்சை கலரில் திரியை போடுறேன், க்ரீன் கலர் திரி அதுக்குன்னே இருக்குது. ஸோ மங்களகரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மஞ்சள் நிற பருத்தி திரியை வந்து காமாட்சி அம்மன் விளக்குக்கு போடுறேன். இதில் திரியை பற்றி நிறைய விளக்கங்கள் இருக்குது, ஒவ்வொரு கலர் திரியிலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. ஸோ இப்போ வந்து மஞ்சள் நிற பருத்தி திரியில் என்ன அர்த்தம் இருக்குது, ரெட் கலர் திரியில் என்ன அர்த்தம் இருக்குது, க்ரீன் கலரில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்றது
ஒவ்வொரு திரியிலையுமே இருக்குங்க ஒவ்வொரு விசேஷமான அர்த்தங்கள். அது வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் வண்டிங்க போகிறதுனால ஒரே சவுண்டு. திரியை போட்டாச்சு. நம்ம விளக்கு ஏற்றிட்ட பிறகு விளக்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ எப்போவுமே வந்து திரி எண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து நம்ம விளக்கு ஏற்ற வேண்டியது நல்லது. பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து விளக்கு ஏற்றணும். விளக்கு வந்து ஏற்றியாச்சு. இந்த திரி வந்து எப்பொழுதுமே இந்த சைஸில் எரியறது ரொம்ப நல்லது. ஓன்னு எரிய விடக்கூடாது. ரொம்ப திபுன்னு ரொம்ப அதிகமாக தீ வந்து மேலே வர மாதிரி எரிய விடக்கூடாது. அதையும் ஒரு டிப்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த வாழைப்பழம் வெத்தலை பாக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து சாமிக்கு இது வலது பக்கமாகவும் இந்த காம்பு தண்டு வந்து இடது பக்கமாக இருக்க மாதிரி இப்படி தான் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து வைக்கிறது நல்லது. இந்த பொசிஷனில் இந்த காம்பு வந்து இந்த பக்கம் திரும்பக்கூடாது. ஸோ அந்த மாதிரியும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா ஊதுவத்தி ஸ்டாண்டு இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா இதோட வேஸ்ட் அந்த சாம்பல் வந்து கீழே கொட்டாமல் இதுக்குள்ளவே கலெக்ட் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணவும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த புகையும் வந்து பாருங்கள் அழகாக சாமிக்கு வந்து போகுதா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு பூஜை அறையில் ரொம்ப நீட்டாக ப்ரெசண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கணும் பூஜை அறை. பாருங்கள் இந்த ஃப்ளேவரில் வந்து மஞ்சள்லாம் தேய்ச்சி பச்சரிசி மாவில் கோலம்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். புதுசு வாஸ்துக்காக இந்த புத்தர் வந்து வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள். நீர் பீச் மாதிரி அழகாக வரும் தண்ணி மேலே ஏறி ஒரு ஸ்டெப்பாக இறங்கி ஃபால்ஸ் மாதிரி வருது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். நேர்மறையான ஆற்றல் வரும். நம்ம வீட்டு வாசப்படியிலேயே நான் வச்சுருக்கேன். கண்திருஷ்டி விநாயகர், பயம்போற்றி. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாசப்படியில் நில வாசப்படியில் இந்த மாதிரி பவுலில் பூ போட்டு வைங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு டிஸ்டிக்கு இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தில் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் தடவி வைக்கிறது நல்லது. இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணாலே நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கலாங்க. ஸோ இது மாதிரி நான் புத்தெல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லலை, உங்களுடைய விருப்பம். நம்ம எந்த அளவுக்கு நிலவாசப்படியோ நம்ம வீட்டு நிலவாசப்படிக்கு உள்ளே வரும்பொழுது அழகாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி வாசம் செய்வாள். நம்ம செல்வம் வந்து குறையாத அளவுக்கு எப்போவுமே கஷ்டம் வந்து இருக்காத மாதிரி பார்த்துப்பாங்க கடவுள். ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சுவாமி படத்தை பார்த்துருப்பீங்க. வெற்றிவேர் மாலை வந்து போட்டிருப்பேன். நிலவாசப்படியிலையும் வந்து மாட்டலாம், சுவாமி படத்துக்குமே மாட்டலாம். அதாவது அது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். வாங்கி போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி போட்டு நம்ம அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. ஸோ நான் வாங்கி போட்டிருக்கிறதுனால தான் உங்களை வாங்க சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நம்ம வந்து செய்யும்பொழுது நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும், எதிர்மறை ஆற்றல் இருக்காது. ஸோ அதுக்காக தான். ஸோ சில டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய பூஜை அறையில் எப்பொழுதுமே தெய்வீக வாசம் இருந்துக்கிட்டே இருக்கணும். கெட்ட வாடையெல்லாம் வந்து வரக்கூடாது. அது எதனால் வரும்னா பூக்கள் பழங்கள் வைக்கும் பொழுது அது வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. காயும் பொழுது அதை எடுத்துருங்க கண்டிப்பாக. அதே மாதிரி விளக்கு மலை ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை குளிர வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து அணைக்கிறது, அதாவது ஒரு மாதிரி ஊதி விடுறது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. கல்கண்டு இருந்தால் கல்கண்டை வச்சு விளக்கை வந்து குளிர வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பூ வச்சு குளிர வைங்க. ஸோ கையால் இப்படி விசிறி அணைக்கிறது இல்லைன்னா ஊதி அணைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது.